தனது மகள் பவதாரணியினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துகிறார் அவரது தந்தையும் இசையமைப்பாளருமான இளையராஜா. விமானம் மூலமாக சென்னையில் இருந்து மதுரைக்கு சென்ற அவர் சாலை மார்க்கமாக தேனியில் இருக்கக்கூடிய லோயர் கேம்ப் பகுதியில் இருக்கக்கூடிய அவரது பண்ணை வீட்டிற்கு வந்திருக்கிறார். அங்கே தனது மகள் பவதாரணியினுடைய உடலுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்துகிறார் இசையமைப்பாளர் இளையராஜா. இன்று காலை தேனியில் இருக்கக்கூடிய அந்த லோயர் கேம்ப் பகுதிக்கு பாடகி பவதாரணியினுடைய உடல் வந்த பிறகு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. பல தரப்பில் இருந்து திரை பிரபலங்களும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இயக்குனர் பாரதி ராஜா, ட்ரம்ஸ் சிவமணி உள்ளிட்ட திரை பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள், பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். தமிழகத்தில் இருந்து பவதாரணியினுடைய ரசிகர்கள் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து தேனியில் இருக்கக்கூடிய லோயர் கேம்ப் பகுதிக்கு அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பண்ணை வீட்டிற்கு வந்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்துகிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது இசையமைப்பாளர் இளையராஜா தான் பாராட்டி தாலாட்டி சீராட்டி வளர்த்த தனது அன்பு மகள் பவதாரணியினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகள், கண்ணீர் மல்க. இது நிச்சயம் அவருக்கு நிகழ்ந்திருக்கக்கூடாது. இது போன்ற மிகுந்த துயர நிகழ்வானது இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கக்கூடாது. இருப்பினும் தனது அன்பு மகளுக்கான அந்த இறுதி அஞ்சலியை, இறுதி மரியாதையை செலுத்தி வருகிறார். இதனிடையே தனது பால்ய சிநேகிதனான இயக்குனர் பாரதி ராஜாவை சந்திக்கிறார். பாடகி பவதாரணியினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தும் பொழுது தேம்பி தேம்பி அழுதார் இயக்குனர் பாரதி ராஜா. தனது உற்ற நண்பனான இளையராஜாவிற்கு எவ்வாறு ஆறுதல் சொல்வேன், எப்படி தேற்றுவேன் என்று இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனேயே கூறியவர் பாரதி ராஜா. தற்பொழுது நண்பர்கள் இருவரும் இந்த துக்க நிகழ்வில் சந்தித்துக் கொள்கிறார்கள். தனது மகள் பவதாரணியுடைய உடலுக்கு இசையமைப்பாளர் இளையராஜா கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார். அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு அருகிலேயே ஒரு நாற்காலியில் தற்பொழுது அமர்ந்திருக்கிறார். நாம் பார்க்கக்கூடிய காட்சியில் இயக்குனர் வெங்கட் பிரபு, அதே போன்று அவருடைய சகோதரரான பிரேம்ஜி உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.